பெயில் யாருக்கிட்ட போகுது? நீதிபதி வேல்முருகன். விவரம் தெரிஞ்ச வழக்கறிஞர்கள் போடவே மாட்டாங்க இங்கே. ஏன்னா ரொம்ப கடுமையான அளவர், ரொம்ப நேர்மையாக கரெக்டாக கொடுப்பாரு. பயங்கரமாக எதிர்பார்க்காத தீர்ப்பெல்லாம் கொடுப்பார். நல்ல நீதிபதி தான் அவர், கெட்டவர் இல்லை. ஆனால் கடுமையான நீதிபதி. நல்ல வழக்கறிஞராக இருந்தால் உங்கள் ஜெகன்மூர்த்திக்கு செஷன்ஸ் கோர்ட்டில் போட்டிருக்கணும். செஷன்ஸ் கோர்ட்டில் போட்டு இவர் இருக்கார், இங்கே போனால் பிரச்சனைன்னு போட்டிருக்கணும். அவன் போய் நேராக ஹைகோர்ட்டில் போட்டு விட்டான். அதுவும் வேல்முருகன் நீதிபதிகிட்ட போட்டு விட்டான். வேல்முருகன் விடுவாரா? வேல்முருகன் விசாரித்தார். என்னப்பா முன்ஜாமீன். அவர் பத்திரிக்கையெல்லாம் பார்த்துட்டார். அதில் ஏடிஜிபி கார் வந்ததெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிச்சு இல்லை. உடனே என்ன பண்ணிட்டாரு? எந்த காரு, யார் வந்தா? போலீஸ் சொல்லிட்டாங்க ஏடிஜிபி காரு. அப்போ ஏடிஜிபியும் அந்த ஜெகன்மூர்த்தியும் கூப்பிடுங்க நேரன்ட்டு. 2 பேரும் வந்துட்டாங்க. ஜெகன்மூர்த்தி ஒரு 200 பேரோடு வந்துட்டார். வெளியில் வந்துக்கிட்டு வாழ்க வாழ்க ஏன்னா எம்எல்ஏ. எடப்பாடி அவரையும் எம்எல்ஏ ஏற்றி விட்டார். புரட்சி பாரதம்னு ஒரு கட்சி, அதை ஒரு இதில் கூப்பிட்டு இருந்தா நீயும் ஒரு எம்எல்ஏன்னு சீட்டை கொடுத்து ஜெயிக்க வச்சு விட்டார் எடப்பாடி. எடப்பாடி எப்படி ஆளுங்களா ஜெயிக்க வச்சுருக்காரு பாருங்கள். ஆட்கடத்தலில் தொடர்பு இருக்குது. கட்ட பஞ்சாயத்து குரூப்பு அவர்களெல்லாம் எம்எல்ஏ ஆக்கி விடுறாங்க. காலத்தின் கோலம், அரசியல் கூத்து. அவர் வந்துட்டார். 2 பேரும் வந்த உடனே விசாரிக்கிறார். கார் யாருக்காரு? ஏடிஜிபி காருன்னு போலீஸ் சொல்லிட்டாங்க. ஏடிஜிபிட்ட கேட்குறாரு, ஒரு குற்றம் ஒரு ஆளை கடத்துறதுக்கு உங்கள் கார் எப்படி போச்சு? அப்போ அவருக்கு வேண்டியவர். இது ரொம்ப நாளாக நடக்குது. போலீஸில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் எதுனா அவங்க வண்டியை கொடுப்பாங்க. ஏன்னா யாரை கைது பண்ணணும்? போலீஸ் தானே கைது பண்ணுவான். நம்ம ஏடிஜிபி காரனா விடுவானா? எஸ்பி காரனா கைது பண்ணுவானா? அப்படிங்கிற தைரியம். இவ்வளவு நாளாக போலீஸில் இந்த அத்துமீறல் நிறைய நடந்துருக்கு. இது மாதிரி வண்டியே போகும், போலீஸ் ஜீப்பே போகும் இது தப்பு பண்ணுற இடத்துக்கு. அது மாதிரி பண்ணிட்டார்.